மகாகணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷேதா. மகாகணேசரால் விக்னயந்திரம் தூளாக்கப்பட்டதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தவள் காமேஸ்வரர் காமேஸ்வரி. இவ்விருவருடைய பார்வைகள் கலந்ததில் தோன்றிய மகாகணபதி தடை உண்டாக்கிய விக்னயந்திரத்தை தூளாக்கினார். தேவியின் படைகள் மீண்டும் உற்சாகத்துடன் போரிட்டன. இந்த நிகழ்ச்சியை பார்த்த தேவி மிகவும் மகிழ்ந்தாள். ஜீவனிடம் இருக்கின்ற தெய்வ சக்திகள் அனைத்தும் சோம்பல், ஒதுங்கும் எண்ணம், தாழ்வு மனப்பான்மை முதலியவற்றால் செயல் இழக்கும் பொழுது அசுர சக்தி வலிவு பெறுகின்றது. கருணையால் நற்குணனான ஆத்மாவிடம் சலனத்தை ஏற்படுத்தி ஜீவனை தேவி கணேசன் ஆக்குகிறாள். கணங்கள் அப்படின்னா ஜீவனது ஆளுகைக்கு உட்பட்ட 5 இந்திரியங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பன. இவை ஒவ்வொன்றும் தனி கூட்டமாக அமைந்ததால் கணம் எனப்படும். இவைகளுக்கு சிறப்புமிக்க தலைவனாக ஸ்ரீ கணேசனாக ஜீவனை தேவி தன் கருணை மிளிரும் பார்வையால் ஆக்குகிறாள். ஓம் தத்சத்.